Hi students, this is Alex here. இந்த வீடியோல energy of an electron in the nth orbit அதை பத்தி படிக்க போறோம். ஒரு nth orbitல இருக்கிற எலக்ட்ரானோட எனர்ஜி என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சப்போஸ் இப்போ இது வந்து ஒரு ஆட்டத்தோட நியூக்ளியஸ் அண்ட் இது ஒரு nth orbit. இதுல ஒரு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு nth orbit. So இதோட distance from nucleus வந்து radius Rn அப்படின்னு எடுக்கிறோம். இந்த எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து E and minus E அப்படின்னு போடணும். அண்ட் இந்த நியூக்ளியஸோட டோட்டல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா Z into E அப்படின்னு போடணும். ஈன்றது இங்கே சார்ஜ், பட் இது அட்டாமிக் நம்பர். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது டோட்டல் சார்ஜ் வரும். இப்போ இந்த nth ஆர்பிட்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம கேபிட்டல் UN அப்படின்னு போடுவோம். இது வந்து 1/4πε0. இங்கே ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நியூக்ளியஸ். ஸோ பிளஸ் ZE இன்டு மைனஸ் E டிவைடட் பை Rn. இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் ZE ஸ்கொயர் டிவைடட் பை 4πε0 Rn அப்படின்னு வரும். பட் Rn வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிரைவ் பண்ணோம். ரேடியஸ் ஆஃப் தி nth ஆர்பிட் இதோட ஃபார்முலா ε0 h ஸ்கொயர் n ஸ்கொயர் டிவைடட் பை πm E ஸ்கொயர் Z. ஸோ இதை வந்து இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். அப்போ டோட்டலாக நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி UN அப்படின்றது பார்த்தீங்கன்னா மைனஸ் ZE ஸ்கொயர் பை 4πε0. Rnக்கு பதில் ε0 h ஸ்கொயர் n ஸ்கொயர். இந்த டினாமினேட்டர் இருக்குது நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ πm E ஸ்கொயர் Z அப்படின்னு வரும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இது வந்து ஜஸ்ட் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ UN அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் நியூமரேட்டர்ல மைனஸ் Z, இங்க ஒரு Z இருக்கு. ஸோ மைனஸ் Z ஸ்கொயர் M E பவர் 4, ஏன்னா E ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ε0 2 இருக்கு. ஸோ ε0 ஸ்கொயர் h ஸ்கொயர் n ஸ்கொயர். இதை நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதியிருக்கோம். இப்போ அடுத்தது கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இன் தி nth ஆர்பிட் என்னன்றதை நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா KE ஈக்குவல் டு ஹாஃப் mv ஸ்கொயர். பட் இங்கே வந்து நம்ம Vn ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கணும், ஏன்னா வெலாசிட்டி இன் தி nth ஆர்பிட். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் டெரிவேஷனில் Vnக்கு ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணோம். அதாவது வெலாசிட்டி இன் தி nth ஆர்பிட் அப்படின்றது h பை 2πmA0 இன்டு Z பை n. அண்ட் இதில் இருக்கிற A0ஓட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ε0 h ஸ்கொயர் பை πm E ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல நம்ம A0ஓட எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இப்போ Vn அப்படின்றது பார்த்தீங்கன்னா h பை 2πm. A0க்கு பதில் ε0 h ஸ்கொயர். டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ πm E ஸ்கொயர் இன்டு Z பை n. இப்போ இதில் இதெல்லாம் பாசிபிளோ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஒரு h ஸ்கொயர் கட் பண்ணிடலாம், இந்த πm அண்ட் πm கட் பண்ணிடலாம். இதெல்லாம் கேன்சல் பண்ணது போக நமக்கு கிடைக்கிற Vn அப்படின்றது பார்த்தீங்கன்னா ZE ஸ்கொயர் டிவைடட் பை 2ε0 hn. இப்போ இதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். கைனடிக் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷனில் Vn ஸ்கொயர் இருக்கு. அப்போ கைனடிக் எனர்ஜி அப்படின்னு எழுதும்போது ஆல்ரெடி நமக்கு வந்து half m இருக்கு,
vn ஸ்கொயர் அப்படின்னும் போது இதை ஃபுல்லா ஸ்கொயர் பண்ணோம். z ஸ்கொயர் e பவர் 4 by 4 epsilon naught ஸ்கொயர் h ஸ்கொயர் n ஸ்கொயர். இப்போ இதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த கைனடிக் எனர்ஜி அப்படின்றது இந்த ஹாஃப் தனியா இருக்கட்டும், அது போக நியூமரேட்டர்ல z ஸ்கொயர் m e பவர் 4 divided by 4 epsilon naught ஸ்கொயர் h ஸ்கொயர் n ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. இதை நம்ம செகண்ட் எக்ஸ்பிரஷனா எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்பிரஷனை இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எக்ஸ்பிரஷனோட கம்பேர் பண்ணீங்கன்னா இங்கேயும் z ஸ்கொயர் m e பவர் 4 நியூமரேட்டர்ல, இங்கேயும் z ஸ்கொயர் m e பவர் 4 இருக்கு. டினாமினேட்டர் 4 எப்சிலான் நாட் ஸ்கொயர் h ஸ்கொயர் n ஸ்கொயர், இங்கேயும் 4 எப்சிலான் நாட் ஸ்கொயர் h ஸ்கொயர் n ஸ்கொயர். இப்படி எக்ஸ்ட்ராவா இந்த ஹாஃப் மட்டும் இருக்கு. ஸோ அப்போ இந்த மைனஸ் சைனை வந்து நம்ம இங்க எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் un அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம கைனடிக் எனர்ஜி அப்படின்றது இந்த ஹாஃப் தனியா வச்சுட்டு இது வந்து மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ இதுல இருந்து இந்த 2 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மைனஸ் சைனை இந்த பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 டைம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ் un அப்படின்னு வருது. அப்போ un பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. இதை நம்ம ஒரு தேர்ட் எக்ஸ்பிரஷனா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இன் தி nth ஆர்பிட் என்னன்றதை பார்க்க போறோம். நம்ம தனித்தனியா பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணிருக்கோம். இப்போ டோட்டல் எனர்ஜி அப்படின்றது நம்ம வந்து en அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் எனர்ஜியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சம் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி. இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ் n எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து nth ஆர்பிட் அப்படின்றனால எங்கெல்லாம் நம்ம வந்து கைனடிக் எனர்ஜி எழுதணுமோ அதுலலாம் சஃபிக்ஸ் n எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா வந்து இண்டிகேட்ஸ் தி nth ஆர்பிட். ஸோ இந்த இடத்துல வந்து இது ரெண்டுத்தையும் எழுதியிருக்கோம். பட் இப்போதான் un அப்படின்றது மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அப்படின்றத நம்ம டெரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இதை நம்ம அப்படியே ஆட் பண்ண போறோம். ஸோ கைனடிக் எனர்ஜி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இப்போ டோட்டல் எனர்ஜி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு வருது. ஏன்னா இது மைனஸ் 2, இது வந்து பிளஸ் 1 ஆட் பண்ணும்போது மைனஸ் 1 வரும். அண்ட் இந்த இடத்துல நம்ம கைனடிக் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். அப்போ டோட்டல் எனர்ஜி en அப்படின்றது மைனஸ் KE. இது இங்க வந்து நம்ம செகண்டா நம்ம நேம் பண்ணியிருக்கோம். ஸோ நியூமரேட்டர் வந்து z ஸ்கொயர் m e பவர் 4 அதை முதல்ல எழுதிடலாம். z ஸ்கொயர் m e பவர் 4. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 8 எப்சிலான் நாட் ஸ்கொயர் h ஸ்கொயர் n ஸ்கொயர். ஸோ 8 எப்சிலான் நாட் ஸ்கொயர் h ஸ்கொயர் n ஸ்கொயர். ஸோ நம்ம டோட்டல் எனர்ஜியை வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஃபோர்த் எக்ஸ்பிரஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா இதோட ஜெட்டோட வேல்யூ 1. அப்போ நமக்கு எனர்ஜி இந்த nth ஆர்பிட் அப்படின்னும் போது மைனஸ் m e பவர் 4 டிவைடட் பை 8 எப்சிலான் நாட் ஸ்கொயர் h ஸ்கொயர் n ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூல். இந்த எக்ஸ்பிரஷன்ல இருக்கிற n அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அதே மாதிரி இந்த ஃபார்முலால ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கு. அந்த நெகட்டிவ் சைன் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸோட பவுண்டா இருக்கு. ஆக்சுவலா அது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லையா, அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அது பவுண்டா இருக்கிறது தான் இந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணுது. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல இருக்கிற மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், அதுக்கப்புறம் ஈயோட வேல்யூ, எப்சிலானோட வேல்யூ, ஹெச்சோட வேல்யூ, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இதெல்லாம் சப்ஸ்டிடியூஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த en வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி இன் தி nth ஆர்பிட் en அப்படின்றது மைனஸ் 13.6. இந்த n டினாமினேட்டர் இருக்கிறது அப்படியே இருக்கும் இன்டூ 1/n ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட் இதோட யூனிட். சப்போஸ் இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் எடுத்தோம் அப்படின்னா அப்போ இதுல என்னோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த டைம்ல வந்து எனர்ஜி வந்து மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வரும். இதுவே செகண்ட் ஆர்பிட் அப்படின்னும் போது இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இதில் என்னோட வேல்யூ வந்து 2. அப்போது En அப்படின்றது மைனஸ் இந்த இடத்துல நம்ம 2 சப்ஸ்டிடியூஷன் பண்ணால் 2 ஸ்கொயர் இது 4. அப்போ 13.6 4ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ நமக்கு கிடைக்கிறது 3.4. அதாவது இந்த ஃபார்முலா En ஃபார்முலாவில் மைனஸ் 13.6 இருக்கு டிவைடட் பை 2 ஸ்கொயர். இப்போ 4 ஆகிடும். ஸோ இவ்வளோ எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதை கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து En அப்படின்னு போடாமல் நம்ம என்னோட வேல்யூவே எடுத்துக்கலாம். அதாவது E1 இது E2. இப்போ இதுவே n is equal to 3 இருக்கும்போது E3 கிடைக்கும். இது வந்து நம்ம தேர்ட் ஆர்பிட் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்போ இந்த இடத்துல வந்து En ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது மைனஸ் 13.6 டிவைட் பை 3 ஸ்கொயர்னா 9. இந்த 9ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது மைனஸ் 1.51 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் n நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு வந்து E1, E2, E3 இது மாதிரி நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த E1 தான் வந்து ரொம்ப கம்மி மைனஸ் 13.6, E2 வந்து மைனஸ் 3.4, அதுக்கப்புறம் இது மைனஸ் 1.5 நெகட்டிவாக இருக்கிறனால இந்த மைனஸ் 13.6 அப்படின்றது தான் இருக்கிறதுலே கம்மி. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த E1 வேல்யூ இருக்கு இல்லையா, E1 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெசர் தேன் தி E2 which is lesser than the E3 and so on. இது மாதிரி கிடைக்குது. அப்போ இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட், இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட், இது ஃபர்ஸ்ட் லெவல், அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். இந்த கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கிற எனர்ஜி லெவலை நம்ம வந்து ரைட்பர்க் அப்படின்னு சொல்றோம். 1 ரைட்பர்க் அப்படின்றது இந்த கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்க எனர்ஜி லெவல் மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இந்த கம்பேரிசன்ல நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டத்தோட நியூக்ளியஸ் இங்க இருக்கு. இப்போ இதை சுற்றி நமக்கு நிறைய ஆர்பிட்ஸ் இருக்கு இல்லையா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், இது மாதிரி இருக்கு. இப்போ இதில் வந்து ஆர்பிட் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கிற எனர்ஜி வந்து நம்ம இந்த இடத்துல E1 அப்படின்னு எடுத்திருக்கோம், இது E2 அப்படின்னு எடுத்திருக்கோம், இது E3 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கிற இந்த எனர்ஜி தான் வந்து இருக்கிறதுலே கம்மி, இதுதான் வந்து லோயஸ்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம எழுதிடலாம். அதாவது அந்த கிரவுண்ட் ஸ்டேட்ல தான் வந்து லோயஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த கம்பேரிசன்ல இந்த வேல்யூஸ் நம்ம இங்க ஆல்ரெடி எழுதி நம்ம கம்பேர் பண்ணிக்கோ. E1 தான் இருக்கிறதுலே கம்மி, இதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும். ஸோ இந்த கம்மியா இருக்கிற இந்த லோயஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் அதோட வேல்யூ மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் தான் வந்து 1 ரைட்பர்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வேல்யூ மைனஸ் 13.6 அப்படின்றது நத்திங் பட் தி கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஆஃப் த ஹைட்ரஜன். இதை தான் வந்து நம்ம யூனிட் ஆஃப் எனர்ஜியா யூஸ் பண்றோம். அண்ட் இதுல இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம நோட் பண்ணணும். இந்த வேல்யூ வந்து நெகட்டிவ் இருக்கு இல்லையா, மைனஸ் 13.6 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து 0 அப்படின்றத டிஃபைன் பண்றதுக்காக. ஸோ எப்போ வந்து நமக்கு அந்த எனர்ஜி 0 ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இப்போ இங்க ஒரு ஆர்பிட்ல இங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க இருக்கிற எலக்ட்ரானை நம்ம இங்க இந்த ஆர்பிட்ல இருந்து மூவ் பண்ணும்போது இதோட வேல்யூ ஆஃப் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா. ஸோ முதல்ல மைனஸ் 13.6 இருந்துச்சு, அதுக்கப்புறம் அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா அதோட கம்மியாகுது. ஸோ இதை நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ்ல ஒரு இன்ஃபைனட் டிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ணிட்டோம் இந்த எலக்ட்ரானை அப்படின்னா இந்த இடத்துல எல்லா எனர்ஜியும் வேனிஷ் ஆகி எனர்ஜி வந்து 0 ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து 0 ஆகும். ஸோ அப்போ இந்த நெகட்டிவா இருக்கிறது மைனஸ் 13.6 இருக்கு, அப்புறம் என்ன ஆகுது E2 வந்து மைனஸ் 3.4, அப்புறம் மைனஸ் 1.51, அப்படியே கம்மியாயிட்டே வரும். கம்மியாகி இன்னும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இந்த நியூக்ளியஸை விட்டு ரொம்ப வெரி ஃபார் டிஸ்டன்ஸ் போகும்போது அதோட வேல்யூ 0 ஆகும். ஸோ அது நெகட்டிவ்ல இருந்து அப்படி 0 ஆகுது அப்படின்றத டிஃபைன் பண்றது தான் இது மூலம் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எப்படி 0 ஆகுதுன்றத நம்ம டிஃபைன் பண்றோம். ஸோ அது நெகட்டிவா இருக்கிறனால தான் நம்ம இது மாதிரி டிஃபைன் பண்ண முடியுது. ஸோ ஒன்ஸ் இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ரெண்டுமே வேனிஷ் ஆகி டோட்டல் எனர்ஜி 0 ஆயிடும். அடுத்து நம்ம எனர்ஜி லெவல் டயக்ராம் வரைய போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனர்ஜி இன் ஜூல்ஸ் அண்ட் எனர்ஜி இன் எலக்ட்ரான் வோல்ட் எழுத போகிறோம். ஸோ முதல்ல நம்ம டயக்ராம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இங்கே கீழே இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ என்னோட வேல்யூ n is equal to 1 அப்படின்னும் போது நம்ம டயக்ராம் வந்து
இது மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அண்ட் ஒரே ஒரு சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி வரும், ஒரு பார்ட் மட்டும் இப்படி வரும். இது 1. அதே மாதிரி n is equal to 2 அப்படின்னு போடும்போது இதே மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இப்போ 2 பார்ட் வரணும். 2 பார்ட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இதை மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று இப்படி இருக்கு அண்ட் இன்னொன்று வந்து இப்படி இருக்கு. ஸோ 1 and 2. அதே மாதிரி n is equal to 3. n is equal to 3க்கு அகெயின் நம்ம வந்து இதே மாதிரி ஒரு சர்க்கிள் எடுத்துட்டு 3 பார்ட் போடணும். ஸோ 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3. ஸோ 3 பார்ட் போட்டாச்சு. இதே மாதிரி n is equal to 4. n is equal to 4 அப்படின்னும்போது 4 பார்ட் போடணும். ஸோ முதல்ல இப்படி ஒரு சர்க்கிள் எடுத்துட்டு 4 பார்ட் பார்த்தீங்கன்னா இது 1, அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது 4. இதே மாதிரி 5 போடணும். அடுத்தது n is equal to 5. n is equal to 5ல வந்து ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. 5 பார்ட் வெளியே இப்படி வரணும். ஸோ இது 1, 2, 3, 4, அப்புறம் 5. இதே மாதிரி டாட் 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 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ n is equal to இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ இதில் ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட். இந்த n is equal to 1 அப்படின்றது வந்து கிரவுண்ட் ஸ்டேட். இதோட வேல்யூஸ் இன் ஜூல்ஸ் அண்ட் எலக்ட்ரான் வோல்ட் எழுதணும். இதில் வந்து ஒரு ஸ்கேல் ஆஃப் வேல்யூஸ் மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஆரம்பிச்சு சப்போஸ் இந்த ஸ்கேல் ஆஃப் எனர்ஜி வந்து இதை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அதாவது இவ்வளோ பெரிய ஸ்கேல் இருக்கு நமக்கு. இது ஒரு கம்பேரிசனுக்காக நம்ம போடுறோம். ஸோ இப்போ இந்த ஸ்கேல் இவ்வளோ பெரிய ஸ்கேல் இருக்கு. ஸோ இது ஒரு மெஷர் பண்ணுற ஓகே. இந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து நம்ம ரொம்ப லார்ஜ் ஸ்கேல் போட்டிருக்கோம். இப்போ இதோட எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜூல்ஸ் அண்ட் எலக்ட்ரான் வோல்ட்ல எழுதணும் இல்லையா? ஸோ இங்கே வந்து -21.76 into 10 power -19 வரும். அண்ட் எலக்ட்ரான் வோல்ட்ல -13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி மேலே வந்து நம்ம இங்கே ஜூல்ஸ் அண்ட் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்ற ஸ்கேல் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த வேல்யூஸ் இப்போ அடுத்தது இந்த -21ல இருக்கு n is equal to 1. இப்போ இது வந்து n is equal to 2 அப்படின்னு வரும்போது இதோட வேல்யூ வந்து இந்த ஸ்கேல்ல இந்த அதர் எண்டில் பார்த்தீங்கன்னா இங்க 0 வரைக்கும் வரும். ஓகே, அப்போ n is equal to 2க்கு நமக்கு -5.43 இருக்கு. அப்போ வந்து -5.43 into 10 power -19. அப்போ இவ்வளவு தூரம் தாண்டி வரணும். -21ல இருந்து இவ்வளவு தூரம் தாண்டி வரணும். அண்ட் எலக்ட்ரான் வோல்ட்ல -3.4. அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா n is equal to 3. ஸோ நம்ம என்னோட வேல்யூவை மறுபடியும் இந்த இடத்துல எழுதிடலாம். அதாவது இது n is equal to 2. அடுத்தது n is equal to 3. இதை விட இன்னும் கம்மியாகும். இது வந்து -2.42 into 10 power -19. இது -1.51. அடுத்தது n is equal to 4. இது வந்து -1.36 into 10 power -19. இது வந்து -0.85. அடுத்தது n is equal to 5. இது வந்து பார்த்தீங்கன்னா -0.87 into 10 power -19. இந்த இடத்துல -0.54. அடுத்தது n வந்து இன்ஃபினிட்டி ஆனதுக்கு அப்புறம் இந்த வேல்யூ வந்து இங்கே 0 ஆயிடும். ஸோ இதுவும் 0, இதுவும் 0. அப்போ நமக்கு நம்ம ஸ்டார்டிங்ல இங்கே கிரவுண்ட் ஸ்டேட்னு பார்த்தோம் இல்லையா? கிரவுண்ட் ஸ்டேட்டை தாண்டி இந்த இடத்துல இங்கே ஆரம்பிச்சு இது வரைக்கும் வர்றது இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட். பட் இதையும் தாண்டி 0 ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ அது வந்து நியூக்ளியஸோட அட்ராக்ஷன் ஃபோர்ஸும் இருக்காது, ஃப்ரீயா. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ இது வந்து ஆட்டத்தை விட்டு வெளியே வந்து ஃப்ரீயா மூவ் ஆகும். ஸோ நம்ம டயக்ராம் வந்து
இங்கே தனித்தனியாக போட்டிருக்கோம். பட் ஒவ்வொரு டயக்ராமும் பார்த்தீங்கன்னா இது வந்து n is equal to 1. அடுத்து n is equal to 2. இந்த டயக்ராம் இங்கே இருக்குது, பட் இந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி n is equal to 3 இங்கே இருக்குது. அதே மாதிரி n is equal to 4 இங்கே இருக்குது. n is equal to 5 இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த கேப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. n is equal to 1 அப்படின்றது வந்து இங்கே இருக்குது. பட் அடுத்தது வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்தது டிஸ்டன்ஸ் கம்மியாகுது. ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அண்ட் 3க்கும் 4க்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதேமாரி 4க்கும் 5க்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ இது மாதிரி கம்மியாகிட்டே போகுது. ஸோ இந்த இடத்துல போக போக அப்படியே ரொம்ப க்ளோஸர் ஆகிட்டே போகும். ஸோ நம்ம அங்கே ஆல்ரெடி இந்த வேல்யூஸாக நம்ம இங்கே பார்த்தோம். ஒவ்வொரு வேல்யூஸோட கம்பேரிசன் இங்கே பார்த்தோம். அதை வந்து இந்த எனர்ஜி லெவல் டயக்ராமில் பார்க்குறோம். எப்படி வந்து n is equal to 1 2 3 அப்படின்னு என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அந்த கேப் வந்து கம்மியாகிட்டே போகுது